ஊருக்கெல்லாம் நீங்கள் உபதேசம் பண்ணுறீங்க, வீட்டுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த வாட்டி எனக்கு என்ன சர்ப்ரைஸ்னால், இந்த ஒரு எங்கள் ஸ்டாஃப் கேள்விகள்லாம் கேட்பாங்க பாருங்கள். இந்த கேள்விகள்லாம் பார்த்து உங்களுக்கு இந்த கேள்வி இருந்தால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக இந்த 10 கொஸ்டின் உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ஜாஸ்தி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லிசன் டு த வீடியோ கண்டினியூஸ்லி. பிளான் இது பார்த்துட்டு இருக்கேன். எல்லாருக்குமே ஒரு சூப்பரான வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எனக்கு பர்சனலாக சில கேள்விகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னோட கொஸ்டின் என்னன்னா, நான் மாசம் சேலரி வாங்குறேன் சார். சம்பளம் வந்த உடனேயே எனக்கு இஎம்ஐ அது இதுன்னு இருக்கு. கம்ப்ளீட்டா சேவிங்ஸே இல்லாம செலவு பண்றது சரியா தப்பா? இல்லை, வணக்கம். பிளான் இது பார்த்தேன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம ஊருக்கெல்லாம் இந்த யூடியூப்ல அட்வைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எம்ப்ளாயிஸே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் செலவு பண்ணிட்டு சேர்க்கல அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. யாராக இருந்தாலும் சரிதான். நீங்கள் முதல் செலவு சேமிப்பாக இருக்கணும் அப்படின்றாங்க. இது தியரியில் ஒர்க் அவுட் ஆகும், ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகாது. யாரை ஃபஸ்ட் எடுத்தோடனே பர்சனல் பணம் எடுத்து வச்சுட்டு சேவிங்ஸ்க்கு ஒரு 10,000 எடுத்து வச்சுட்டு பண்ண முடியும்? யாரும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், பட்ஜெட் போட்டு வாழறதுக்கான முயற்சிகள் பண்ணணும். இன்றைக்கி ஹேண்ட் டு மவுத் அப்படின்னு ஓடினே இருந்தாங்க. இப்போ நம்ம ஒரு ரீசெண்டாக ஒரு டேட்டா படிச்சிருந்தேன். US 250வது வருஷம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதில் சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் பப்ளிக், தட் மீன்ஸ் 20% ஆஃப் த பப்ளிக் $400 இல்லாமே $400 கூட எமர்ஜென்சி ஃபண்ட் அவங்கள்ட்ட இல்லாமல் வாழறாங்க அப்படின்றாங்க. ஸோ வளர்ந்த நாடான யூஎஸ்லையும் இதே மாதிரி இருக்குது. $400 அவங்களுக்கு திடீர்னு $400 செலவு வந்தால் பயங்கர கஷ்டம் அப்படின்றாங்க. அப்போ அதே மாதிரி நம்மளும் வாழ்ந்தால் என்ன பண்ணுறது? ஸோ நம்மளோட கலாச்சாரத்தில் நம்ம எப்பயுமே சொல்கிறோம், சேவிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் கன்ஜூஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. குடும்பத்துக்கும் செலவு பண்ணுங்கள், ஃப்யூச்சரை நினைத்து சேவ் பண்ணுங்கள். அப்போ உனக்கு இதான் ஆன்சர். ஸோ மாத சம்பளத்தில் ஏதாவது ஒரு பகுதியை நீ டைட் பண்ணி எடுத்து வைக்க வேண்டியது உன்னோட கடமை. ஸோ இஎம்ஐ இருக்குது, அது இருக்குது, 1008 ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கலாம் சேர்க்காமல் இருக்கிறதுக்கு. ஆனால் சேர்க்க வேண்டியது கண்டிப்பாக ஒரு தேவையான ஒரு விஷயம் ஆகிடுது. தேங்க்யூ சார். அடுத்த கொஷின் இப்போது ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் செலவு போகிறதுக்கு என் கையில் இருக்கிற காசை சேவிங்ஸுக்காக வச்சுக்கிறது ஓகேவா, இல்லை எமர்ஜென்சி ஃபண்ட் மஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணுமா கையில்? இல்லை, 2 விஷயங்கள் பார்க்கலாம். முதல்ல நான் இருக்கேன், உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். நான் மூச்சு விடுறது முக்கியமா, நான் பேசுறது முக்கியமான கிட்ட எதுன்னு சொல்லுவீங்க? மூச்சு விடுறது தானே முக்கியம் இல்லையா? நான் மூச்சே விடலைன்னா நான் எப்படி உங்கள்கிட்ட பேசுறது? அப்போது எமர்ஜென்சி பண்ணுறது மூச்சு விடுற மாதிரி. நம்ம மூச்சு விடுறது வேணுமா வேண்டாமான்னு எதுக்காக டிபேட் இருக்கா உங்கள்கிட்ட? உங்களுக்கு யாருக்கா டிபேட் இருக்கா? இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்கு டிபேட்? அப்போ எமர்ஜென்சி ஃபண்ட் இஸ் வெரி வெரி மேண்டேட்ரி. நமக்கு தெரியாது எந்த நேரத்தில் ஒரு சூழ்நிலைகள் வரும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருக்குமே ப்ரெஷர் இருக்குது. நிறைய நேரங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், உங்களுக்கே தெரியும். திடீர்னு பார்த்தா அந்த 3 மாதம் சவேரன்ஸ் பேக்கேஜ் கொடுத்துறேன், நீ வேலையை விட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்கன்றாங்க சில பேர் பெஞ்சில் உட்காந்துருந்தா 1 மாதம் சம்பளம் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன்றாங்க. மயோசெட்ஸில் அந்த மாதிரி அனுப்ப மாட்டோம். பெஞ்சிலலாம் எங்களுக்கு கிடையாது. தே ஹேவ் வெரி குட் சேர், அதில் உட்காந்துட்டு இருப்பாங்க. வி ஆல்வேஸ் என்கரேஜ் அவர் எம்ப்ளாயீஸ் டு ரீட், லேர்ன் அண்ட் ஏர்ன் மோர். இந்த கான்செப்ட் தான் நாங்கள் வச்சிட்ருக்கோம். அப்படின்னா நீங்கள் வேலையை திடீர்னு போயிடுச்சுன்னா குடும்பம் எப்படி நடத்துவீங்க? அதனால் எல்லோரும் இந்த வீடியோ பார்க்குறவங்க மினிமமாக 3லேருந்து 6 மாதம் உங்களோட மாத செலவுன்னு உங்களோட ரெண்ட்டாக இருந்தால் ரெண்ட்டு, குடும்ப எக்ஸ்பென்சஸ், மளிகை சாமான் வாங்குறதுலேருந்து, கிராசரி, இபி கட்டுறதுலேருந்து, பால் வாங்குறதுலேருந்து, எனிதிங் யூ ஸ்பெண்ட், உங்களுக்கு குழந்தையோட எஜுகேஷன்ஸ் அதோட பணம், பேரண்ட்ஸ்க்கு சில பேர் அனுப்புவாங்க மாதம் 10,000 20,000 ஏதோ அனுப்புவாங்க, அந்த பணம், இது எல்லாத்தையும் கூட்டி அதை 3 to 6 months எடுத்தோடனே நீங்கள் 6 months போக முடியலன்னா 1 month பண்ணுங்கள். அப்புறம் 2வது மாதம் பிளான் பண்ணுங்கள், 3வது மாதத்துக்கு பிளான் பண்ணுங்கள், 4வது மாதம் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் மாதம் 50,000 60,000 செலவு பண்ணுறாங்க. 60 × 6 3,60,000 நம்மளுக்கு தேவை. 3,60,000 இமீடியட்டாக என்னால் சேர்க்க முடியாது. அப்போ என்னுடைய எண்ணங்கள் முதல்ல 5,000 10,000 20,000 50,000. ஸோ எனக்கு என்னென்னா இந்த 3,60,000 நான் 2 வருஷத்தில் சேர்த்துருவேன் அப்படின்னு ஒரு குறிக்கோளை வச்சு அது மாதிரி சேர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஈஸி. ஓவர் நைட்டில் நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட் சேருன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் ஒரு 2 வருஷத்தில் நான் இந்த 3,60,000 சேர்த்து வச்சுருப்பேன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணணும். நீங்கள் சார் அடுத்த கொஸ்டின் இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறது சரியா தவறா? 2 விஷயமா இன்சூரன்ஸை பார்க்கலாம். இப்போ நான் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன். டேர்ம் இன்சூரன்ஸை நான் என்ன பண்ணுறேன், என் குடும்பத்துக்கு நான் இல்லைன்னா என் குடும்பத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த பணம் அது கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பார்க்கலாம், இன்சூரன்ஸாக பார்க்கலாம். அது உங்களோட பார்வையில் தான் இருக்குது. ஸோ நான் இப்போது என்னோட மாத சம்பளம் சும்மா தோராயமாக வச்சுக்கோங்களேன், 2 லட்ச ரூபாய் எனக்கு மாத சம்பளம். வருஷத்துக்கு எனக்கு 24,000, நான் 24 லட்சம் என்னுடைய வருமானம்னு வச்சுக்கோங்க. நான் சம்பாதிக்கலை, என் குடும்பம் ஓட்டணும், என்ன பண்ணுறது? அவங்களுக்கு பணம் வேணும். அப்போ என்னோடய சேலரி மாதிரி 10 times நான் எடுத்துகிறேன். 2.4 crore ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துகிறேன். நான் நாளைக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஃபேமிலி? அதை கொண்டு போய் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எங்களை மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுத்து, சார் நீங்கள் சர்டிஃபிகேட் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண உங்கள்கிட்ட 2.4 crore எங்கள் ஹஸ்பண்ட் பணம் வந்திருக்கு கிளைம், இதை நீங்கள் ஏதாவது பார்த்து எங்களோட லைஃப் ரன் பண்ணுறதுக்கு எங்கள் குழந்தையோட எஜுகேஷன் மேரேஜுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி கொடுங்கன்னா ஒரு பிளான் கொடுக்க போகிறாங்க. அது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிடலாம் இல்லையா? அப்போது இன்சூரன்ஸை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கலாம்.
இன்வெஸ்ட்மெண்ட்டே இன்சூரன்ஸாகவும் பார்க்கலாம். ஆனால் நீ இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டாக போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டை போய் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் மாதம் மாதம் ஒரு என்டோன்மெண்ட் பார்க்குறேன், ஒரு மணி பேக் பாலிசி எடுத்துக்கிறேன் அப்படின்னா என்ன அங்கே நம்மளுக்கு வரும்? ஆவரேஜாக 5.5 to 6% தான் வரும். 6% வராது, 6% வரும். இப்போ என்னோட இன்ஃப்ளேஷன் 7%. அப்போ 6% ரிட்டர்ன் இஸ் அ கிரேட் ஐடியாவா, பேட் ஐடியாவா? டெஃபினெட்லி பேட் ஐடியா. அதில் சில பிளான்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் முதல் மாதம் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதில் 30% கொடுத்துருன்றான். அப்போ நான் அதுக்கு 70,000 இன்வெஸ்ட் பண்ணுவேன். நான் இதுக்கு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணும். நான் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணி திருப்பி 30,000 அதில் கொடுத்துருக்கீங்க. அப்போ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 70,000. அப்போ நான் 70,000 இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன், அந்த 30,000 வேறு எங்கேயா இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு விஷயங்கள் இருப்போம். இன்சூரன்ஸ் இஸ் அபவுட் கால்ட் ப்ரொடெக்ஷன். ஃபர்ஸ்ட் இஸ் ப்ரொடெக்ஷன், அப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இது தெரியாமல் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறதா இந்த பிரச்சனை வருது. ஓகே சார். அடுத்தது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தள்ளி போடுறது, அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ணலாம், காசு வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு எஸ்ஐபியை தள்ளி போடுறது வந்து ஒரு சரியான முடிவா இல்லை தவறா சார்? சில என்ன தமிழில் வாக்கியங்கள் சொல்லுவாங்க, சமுதிரத்தில் அலை நின்றுச்சுன்னா நான் சமுதிரத்தில் இறங்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய விஷயத்தில். அப்போ எப்போ சமுதிரத்தில் வந்து அலை நிற்கிறது, நீங்கள் உள்ளே போய் எப்போ இறங்குறது? ஸோ இது நடக்கவே நடக்காது இல்லையா? ஸோ இதுதான் நிறைய நேரங்கள் நமக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்றுமே இல்லை, நம்ம தமிழில் பரவலாக நம்ம யூஸ் பண்ணுற வாக்கியங்களே வச்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எவாலுவேட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம எப்பயுமே சொல்கிறோம் 1330 திருக்குறள் தெரிஞ்சவர்களுக்கு எதுவுமே தேவையில்லை, அவங்க வாழ்க்கையே ரொம்ப இனிமையாகிடும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கூட வேணா என்ன பண்ணோம், திருக்குறள் படிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தெரியும். அப்போ தமிழன் நம்ம பேசிக்கணும். 1330 திருக்குறள் நம்ம தரவாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு நல்ல மனிதர்களாக, ஒரு நல்ல அப்பாவா, நல்ல தந்தையா, நல்ல ஒரு சகோதரனா, நல்ல ஒரு ஃப்ரெண்டாக நம்மளால் இருக்க முடியும். ஸோ இப்படி தான் இது போகுது. எனி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு தள்ளி போடுறதுல எந்த விஷயமும் தள்ளி போடுறது இது உண்டு இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, எதுவுமே டிசிஷன் எடுக்கிறாமல் தள்ளி போடுறவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மனிதராக வேணும்னா தள்ளி போடுறது நிறுத்திட்டு முதலீட்டை வந்து எப்போ ஆரம்பிக்கணும்? நாளைக்கு ஆரம்பிச்சிடலாமா? இல்லை, இந்த வீடியோ பார்த்த உடனே ஆரம்பிக்கணும். அடுத்தது வந்து இப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை மட்டும் அதுதான் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே நம்பி இருக்கிறது வந்து எந்த அளவுக்கு சரி சார்? சரி, நீங்கள் இப்போ ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டீங்க, இந்த கம்பெனியை நம்பி தான் நான் என் வாழ்க்கை ஃபுல்லாக ஓட்டுவேன் அப்படின்னு இருக்கீங்களா? இப்போ நிறைய ஏஐக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. ஒரு மார்க்கெட்டிங் ஒருத்தர் போகிறாரு, அவர் ஐம் 24 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறாள் அப்படின்னு நிறைய சிவிலாம் எடுத்துகிட்டு போகிறாரு. அது கிண்டல் பண்ணுற மாதிரி போடுறாங்க. என்னது இன்டர்வியூக்கு சிவி இந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வரீங்களா? இதெல்லாம் பழைய காலத்து ஸ்டைலாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்படி தான் அந்த ட்ரெண்டு மாறிட்டே வருது. அந்த ட்ரெண்டு மாறுறதுனால என்ன ஆகுது உங்களுக்கு? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸு வெறும் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? அது பழைய காலத்து ஸ்டைல். ஃபிக்ஸட் டெபாசிட்ல ஒண்டி இன்வெஸ்ட் பண்ணுறது பழைய காலத்தில். இந்த 24 வருஷம் சர்வீஸ் இருக்கிற ஒரு மார்க்கெட்டிங் இன்டர்வியூக்கு பெரிய இவ்வளோ பெரிய ஃபைல் எடுத்துன்னு இன்டர்வியூ போகிற மாதிரி அது. இப்போ யங்கர் ஜென்ரேஷன் என்ன சொல்கிறாங்க, அவன் டிஷர்ட்டு போட்டுன்னு வராங்க இன்டர்வியூக்கு, இவர் டையை கட்டின்னு போகிறாங்க. இப்போ டையை கட்டின்னு போகிறவங்களாம் பழைய பஞ்சாங்கமா புது பஞ்சாங்கமா? உங்களோட விஷயங்களில் டை கட்டின்னு போகிற இன்டர்வியூ போகிறது தவறுனா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தவறு. நீங்கள் இன்றைக்கும் இன்டர்வியூக்கு போகிறதுனா எந்த ஜாபுக்கு போனாலும், நான் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போனாலும் நான் ஃபுல்லாக டை கட்டின்னு ஃபுல்லாக இன்ஷர்ட் பண்ணி ஷூ பாலிஷ் போட்டுன்னு நான் போகிறேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணி. இல்லை, நான் நியூ ட்ரெண்டு. இன்றைக்கி ஐடி கம்பெனியில் போகிறவங்க தலை கூட வர மாட்டேன். இப்போ நான் யூஎஸ் ரீசெண்டாக போயிருந்தேன். ஒரு ஐடி கம்பெனி வாசலில் அந்த நம்ம மெட்ராஸில் இருக்கிற டைட்டில் பார்க் மாதிரி அங்கே ஒரு பெரிய பேர் அங்கே வாசலில் நான் எடுத்து பார்த்தேன். ஏன்னா பிகாஸ் எனக்கு ஒரு கேப் வரதுக்கு சும்மா இருக்கலான்ட்டு நான் சும்மா ஜஸ்ட் கவுண்டிங் இட். அன்றைக்கி வெளியில் வந்ததில் 90% ஆஃப் த பீப்புள் டிஷர்ட் அண்ட் ஷூஸ் போட்டுருக்காங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டுருக்காங்க. 5-10% தான் இந்த லெதர் ஷூ போட்டுனே வெளில வரான். அப்போ இந்த 5-10% லெதர் ஷூவில் இருக்கிறவங்கலாம் ஃபிக்ஸட் டெபாசிட், மீதி 95 ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டும் பேடு கிடையாது, ஈக்விட்டியும் கிடையாது. நீங்கள் இது ரெண்டுத்தையும் பிரித்து உங்களோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி முதலீடு பண்ணால் அதுதான் பெஸ்ட்டு. சூப்பர் சார். அடுத்தது வந்து இப்போது மாத சம்பளம் வந்த உடனே என்னோட மொத்த சம்பளத்தை கொண்டு போய் கொடுத்து நான் மாதம் ஒவ்வொரு பொருளாக வாங்குறது வந்து என்னால் முடியாது அப்படிங்கிறதுனால அந்த ஸ்ட்ரெயிட்டாக இஎம்ஐக்கு நான் போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். லைஃப் ஸ்டைலுக்காக இஎம்ஐக்கு போகிறது வந்து சரியாக தப்பா சார்? இல்லை, இன்னொன்று பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு வேலை வச்சுக்கலாம், எனக்கு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும், இது நான் சாப்பிட்றதுக்கே நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களை பார்த்து சிரிச்சிப்பீங்களா? சிரிச்சிக்க மாட்டீங்களா? சிரிப்பீங்கல்ல. அப்போ இஎம்ஐக்காகவே வாழ்க்கை வாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு திடீர்னு வேலை போயிடுது, யாருக்கு இஎம்ஐ கட்டுவாங்க? எங்கள் எம்ப்ளாயர் வந்து இஎம்ஐ கட்டுவார். இன்றைக்கி 17 Pro உடனே ஓடி போய் ஜம்ப் பண்ணி வாங்குன்றாங்க. யூஎஸில் வாங்க போனால் 1,50,000 iPhone 17 Pro. இப்போ நீங்கள் இஎம்ஐயில் வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. அது எவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணுவீங்க? 3 வருஷம் யூஸ் பண்ணுவீங்க, கரெக்டாக? அப்போ மாதத்துக்கு வந்து நீங்கள் 50,000 வருஷத்துக்கு 50,000 கட்டினா தான் 3 வருஷத்தில் 1.5 லட்ச ரூபா எடுக்கலாம். அது இன்ட்ரெஸ்ட்னு ஒரு காம்பனன்ட் போடுவாங்கல்ல. 6 months 9 monthsலனா உடனே நீங்கள் வேல்யூக்கு எம்ஆர்பி ரேட்டுக்கு விற்றுட்டு நீங்கள் பாட்டு கட்டிட்டு போகலாம். அப்போ இது எக்ஸ்டெண்ட் பண்ணால் லோன் தானே. அப்போ லோனை வாங்கி 3 வருஷம் ஓப்பன் பண்ணால் 3 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? 0 ஆகிடும். அப்போ ஐஃபோன் வாங்கி நான் யூஸே பண்ணக்கூடாதா? மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் என்ஜாய் பண்ணக்கூடாதா? என்ஜாய் பண்ணுங்கள், ஒன்றும் வேணான்னு சொல்லலை. ஸோ உங்கள் லெவலுக்கு என்னவோ அந்த அளவுக்கு வாங்கி என்ஜாய் பண்ண. அதுக்கு மேலே போனீங்கன்னா கஷ்டம்.
அப்போ இஎம்ஐயிலே வாழ்க்கையை ஓட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கை எப்பயுமே சந்தோஷமாக இருக்காது. ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே ஒரு எதிர்பார்ப்போடு வாழறீங்க. அப்போது உங்களுக்கு பிடிச்ச வேலை மாற்றினோட முடியாது. அந்த வேலையில் போய் ஏதாவது தப்பாகி போச்சுன்னா, இப்போ இஎம்ஐக்கே வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வாழணும். அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச இலக்குகள்லாம் விட்டுட்டு நான் இஎம்ஐயில் வாழ்ந்துக்கிறேன்னா வாழ்ந்துக்கலாம். ஆனால் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையில் க்ரோத் வேணும்னா இஎம்ஐ எதுக்கு தேவையோ அதுக்குண்டி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சூப்பர் சார். அடுத்தது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸே எடுக்காமல் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து இருக்கிறது வந்து சரியாக தான். இல்லை, நல்லது தான். நிறைய சரி, யாருக்குமே எதுவும் நடக்கூடாதுன்னு தான் உலகத்தோடைய நியதி. ஆனால் அது நடக்குமா? அந்த மாதிரி நடக்காது இல்லை. அப்போ நியதின்றது ஒன்று, ஆனால் அது ப்ராக்டிக்கலாக வரும்போது அந்த நீதிகள் மாறுறதுக்கான சாத்தியக்குள் இருக்குது. இன்றைக்கி ஒன்றுமே தேவையில்லை. சும்மா நேற்று நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. வயநாட்டில் சும்மா ஒருத்தன் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு ஒரு லேண்ட்ஸ்லைடு அவன் அடிச்சுன்னு போய்ட்றான். அப்போ என்ன பண்ணுவீங்க? அவன் மேலே ஏதாவது தப்பு இருக்கா? அவன் ஒரு ஓரமாக நின்று தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அவனை திடீர்னு அடிச்சுன்னு போய்ட்டு அவன் முதல்ல புரிஞ்சிடுறான். அதோட அவன் உயிரோடு இருக்கானா செத்து போயிட்டானான்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த வீடியோ பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்கள் என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கணும்? கேர்ஃபுல்லான டிசிஷன் தான் எடுக்கணும். ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழற மாதிரி நம்ம எப்படி பண்ண முடியும்? ஸோ இதுதான் உங்களுக்கு தேவை. எல்லா கேள்விகளுக்கும் உங்கள்கிட்ட ஆன்சர் இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கேள்வியை உங்களுக்கே கண்டிப்பாக ஆன்சர் வரும். நிறைய பேர்கிட்ட இந்த மிஸ்டேக் என்னென்னா, அந்த கேள்வியை நம்மள்கிட்டே கேட்குறது இல்லை. பக்கத்துலையாச்சும் கேட்டிருந்தான், அப்பா அண்ணன் தம்பி சகோதரன்ட்ட கேட்டிருந்தான். இப்போ அதெல்லாம் போச்சு. சேட்டுன்றான், கிளாடுன்றான், இவ்வளோ தான் கேட்குறான். என்ன பேண்ட் ஷர்ட்டு போட்டுக்கணும் கிளாடுகிட்ட போய் கேட்குறானுங்க. இல்லை சாட் ஜிபிடியில் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா, சாட் ஜிபிடி சொல்லணும் இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா, இந்த ஷூ நல்லா இருக்கா, இந்த தலை வாரின்றிருக்கு இது நல்லா இருக்கா, எல்லாமே சாட் ஜிபிடி சொல்லணும், கிளாடு சொல்லணும். அப்படின்னா உங்களுக்கு சுய புத்தி யார் கொடுக்குறது? சுய புத்தி வேணுமா வேண்டாமா? ஸோ இது நிறைய நேரங்களில் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த ஸ்டவ் ஆன் பண்ணால் விட நான் சாட் ஜிபிடி அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டுருவேன், அது சொல்லு ஸ்டவ்வை எப்படி ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாமே சாட் ஜிபிடி கிளாடு பண்ணால் உங்களுக்குன்னு சொந்தமாக அறிவு வேஸ்ட் இல்லையா? இதை நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா இந்த கேள்விக்கு உங்களுக்கே ஆன்சர் வந்துடும். ஓகே சார். என்னோட அடுத்த கொஷின் வந்து அதுதான் இருந்துச்சு. அதுக்கு நீங்கள் இதுலேயே வந்து ஆன்சர் சொல்லிட்டீங்க அப்படிங்கிறதுனால நான் அந்த ஸ்ட்ரைட்டாக அடுத்த கொஷனுக்கு போயிடுறேன். கோல்ஸ், அதாவது ஃபினான்ஷியல் கோல்ஸ் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு சரி சார்? சரி, இப்போ நீங்கள் யாராவது நீங்கள் வந்து கூகுள் மேப் போடாமல் ரோட்டில் வண்டி ஓட்டுறாங்களான்னு கேளுங்க. யாருமே கிடையாது. ஸ்விக்கியில் உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குன்னா கூட அவங்க மேப் போட்டு தான் வரான். உங்களை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற ஆட்டோக்காரன் மேப் போட்டு தான் போகிறாரு. உங்களை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விடுற கார் மேப் போட்டு தான் போகிறாரு. நீங்களே யாருக்கா என்ன சொல்லுங்க, வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு. இப்போ எல்லாமே ஒன்னொரு வழி ரூட்டு தெரிஞ்சு தான் வாழ்க்கையில் வாழறீங்க. அப்போ இது மாத்திரம் ஏன் வாழ்க்கையில் வந்து மேப் இல்லாமல் ஃபினான்ஷியல் கோல்ஸ் இல்லாமல் வாழணும்னு ஆசைப்பட்றீங்க? ஸோ எல்லாருக்குமே தெரியும், ஒரு மனிதர் வாழ்ந்தால் ஒரு வேலைக்கு போகணும். வேலைக்கு போனால் இன்றைக்கி எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டால் நாங்கள் சிங்கிளாக தான் இருக்கிறோன்றாங்க. ஸோ அதை நம்ம விட்டுட்டோம். நீங்கள் சிங்கிளாக டபுளாக இருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையோட லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, அதை வாழ்ந்து தானே போகணும். ஒரு பீரியடில் நீங்கள் ரிட்டையர் தானே ஆகணும். அப்போது எப்பயுமே இந்த ஃபினான்ஷியல் கோல் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இது என்னுடைய 2006 2007 என்னுடைய அனுபவங்கள். இது கிட்டத்தட்ட 19 வருஷம் எனக்கு அனுபவம் இருக்குது. ஃபினான்ஷியல் கோல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. நிறைய டேட்டா தியரிஸ் எல்லாம் சொல்லுது. இப்போ இந்தியாவிலே இந்த ஏர்லி பார்ட்டில் இருக்கிற ஒரு ஃபினான்ஷியல் பிளானர்ஸில் நானும் ஒரு ஃபினான்ஷியல் பிளானர். கிட்டத்தட்ட ஒரு 600-700 ஃபினான்ஷியல் பிளான் நான் என் வாழ்க்கையில் எழுதியிருக்கேன். எத்தனையோ குடும்பத்துக்கு கொடுத்துருக்குறேன். அதெல்லாம் நிறைய நேரங்கள் நான் அவங்க பார்த்தா எங்களுக்கே அவங்க கட்டிங், நாங்கள் அவங்களுக்கு கொடுத்த ஆர்டிக்கலோட கட்டிங், இந்து பிஸ்னஸில் கட்டிங்கை போட்டு எங்களுக்கு லெட்டர் எழுதினவங்களாம் இருக்காங்க. திருப்பி அது இந்து பிஸ்னஸ்லேயே எழுதிட்டு இருக்காங்க. நான் அங்கே இன்னும் காலம் கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். அவங்க எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு இன்னும் ரிலேஷன்ஷிப் இருக்கிறனால அவங்க எனக்கு குரியரில் போட்டு அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி ஒரு பழைய ரீடர் உங்களுக்கு இது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இலக்குகள் அடிப்படையில் முதலீடு பண்ணுறது த பெஸ்ட். இப்போ வாழ்க்கை ப்ரெஷர் எல்லாம் போகணுன்னா இலக்குகளை நிர்ணயிச்சு நீங்கள் போங்க. எப்பவுமே நம்ம இப்போ நிர்ணயிக்கிற இலக்குகள்லாம் போகாது. நம்ம காலேஜில் வரும்போது இந்த மாதிரி வேலைக்கு தான் போகணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அந்த வேலைக்கு போக முடியாது. ஆனால் ஒரு மாதிரி ஐடியா இருந்தால் உங்களை உள்ளே போய் உங்களால் மாடிஃபை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ இலக்குகள் அடிப்படையில் முதலீடு பண்ணுறது, தட் மீன்ஸ் கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ரீமியர் அண்ட் ப்ரைம் ஃபார் எவ்ரி இன்வெஸ்டர்ஸ். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இனிமையாக போகும். இல்லை என் வாழ்க்கை கரடு முரடாக இருந்தால் அதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்மூத்தான பாதை பிடிக்காது, கரடு முரடான வாழ்க்கைகள் தான் பிடிச்சிருக்காங்கன்னா நீங்கள் பிளான் தேவையில்லை. எனக்கு கரடு முரடான வாழ்க்கை தேவையில்லை, எனக்கு பீஸ்ஃபுல்லான ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நல்ல ரோட்டில் வண்டி ஓட்டணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்குலாம் ஃபினான்ஷியல் பிளான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். என் பசங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போலேருந்து வந்து நார்மலாக கேஷுவலாக இருந்துட்டு ரிட்டைர்மெண்ட் பிளானிங் பண்ணாமே இருக்கிறது வந்து எந்த அளவுக்கு தப்புன்னு சொல்லுங்கள் சார்? இல்லை மேடம், ஃபினான்ஷியல் கோல்ஸ் வேணும்னு ஒன்று சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து கடவுளை நம்புறவர்களாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் கடவுளை
நல்லா உங்களோட பிஸி பீரியட் எல்லாம் விட்டுட்டீங்க, அவரை கண்டுக்கவே இல்லை. 60 வயசு ஆயிடுச்சு, உங்களுக்கு வீட்டில் இருந்தால் பிரச்சனை ஆகுது, வீட்டில் இருந்தால் ஒய்ஃபோட சண்டை ஆகுது, பேசாமல் கோயில் போயிடலாம், சர்ச்சு போயிடலாம், மசூதி போயிடலாம், நீங்கள் கிளம்பி போகிறீங்க. அப்போ கடவுள்கிட்ட போய் எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணும், எனக்கு மாதம் செலவுக்கு ஒரு 10,000 வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் உங்களை பார்த்து இப்போ என்ன சொல்லுவார்? சிரிப்பார். முட்டாளே, நான் உனக்கு 30 வருஷம் 35 வருஷம் ஒர்க் லைஃப் கொடுத்தேன், ஒரு டீசெண்டான ஒரு சம்பளத்தை கொடுத்தேன், சேர்த்து வச்சுன்னு அப்புறம் வாழடானா அது கூட நீ புரிஞ்சிக்காமல் அவ்வளோ சோம்பேறியாக இருந்துட்டு நீ என்கிட்ட வந்து 60 வயசுக்கு அப்புறம் உனக்கு எங்கேயுமே வேலை இல்லை, யாருமே சேர்த்துக்க மாட்டேன்ட்டு என்கிட்ட வந்து உட்காந்து ஐடியா கேட்டிங்கன்னா நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவர மாட்டாரா? இல்லையா? கண்டிப்பாக கடவுள் சொல்லுவார். ஏன்னா அறிவை கொடுத்து இந்த பூமிக்கு அமிச்சா நீ முட்டாள் மாதிரி வந்து 60 வயசில் என்கிட்ட ரிட்டைர்மெண்ட் பிளான் இல்லாமல் என் பசங்க காப்பாற்றுவாங்களான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அப்போது நீங்கள் 60 வயசு கழிச்சு கடவுள்கிட்ட திட்டு வாங்கணுன்னா ரிட்டைர்மெண்ட் பிளான் தேவையில்லை. நீங்கள் கடவுள்கிட்ட திட்டு வாங்கக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டால் என்ன பண்ணணும்? சின்ன வயசுலேருந்தே கோயிலோ மசூதியோ சர்ச்சோ உங்கள் இஷ்டப்பட்ட இடத்துக்கு போகலாம். அதே சமயத்தில் ரிட்டைர்மெண்ட் பிளானும் கூடிய சேர்த்துன்னு வந்தீங்கன்னா கோயிலுக்கோ டொனேஷன், நீங்கள் கோயிலுக்கே போகிறீங்க, சர்ச்சுக்கே போகிறீங்க, மசூதி உங்களை ஒரு ஏழையை பார்க்குறீங்க, நீங்கள் என்ன பண்ணலாம்? அவர் படிக்கிறதுக்கோ அவங்க திருமணத்துக்கோ ஒரு மெடிக்கலுக்கோ ஏதோ கொஞ்சம் பணம் கொடுக்கலாம் இல்லையா? இப்போ ரிட்டைர்மெண்ட்லேயே கொஞ்சம் எக்ஸஸ் பணம் தான் யாருக்கே ஹெல்ப் பண்ணலாம் தானே? அப்போது நீங்கள் இந்த மாதிரி வாழ்க்கையில் வாழணும்னு நினச்சிங்கன்னா ரிட்டைர்மெண்ட் பிளானிங் தேவை. எனக்கு தேவையே இல்லை, நான் கடவுள்கிட்ட திட்டு வாங்கிக்கிறேன், யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கன்னா ரிட்டைர்மெண்ட் பிளானே தேவையில்லை. ஸோ ஐம் கிவிங் த சாய்ஸ் டு யூ. நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மை அசெட்ஸ் கன்சல்டேஷன் ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வியே வந்துடக்கூடாது. நீங்கள் ஒரு 8 கொஸ்டின் எடுத்துன்னு வந்துட்டு நேருக்காக கேட்டிங்களா உங்களுக்காக கேட்டிங்களான்னு எனக்கே இப்போ டவுட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்காக கேட்டிருந்தீங்கன்னா இந்த கேள்விகள் மொத்தமே தப்பு. ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட் அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட், இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் இந்த டவுட் வரக்கூடாது. ஆனால் இது பார்க்குற நேருக்கு அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்க மாட்டீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வேலையில் இருப்பீங்க, ஃபைனான்ஸ்க்கு உங்களுக்கு பெரிய அளவில் சம்மந்தம் இல்லாமல் இருந்திருக்கும். அப்போது உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த 10 கொஸ்டினும் மணியான கொஸ்டின்கள். இதை நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு கொஸ்டினாக மொபைலில் சேவ் பண்ணி வச்சு போகும்போது கேள்வி கேட்டு பதில் கேட்டு மனப்பாடம் ஆயிடணும். அப்போ 10 கொஸ்டினுக்கு ஒரு மனப்பாடமாக ஆன்சர் தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் அட்வைஸரே தேவையில்லை. இருந்தாலும் என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நான் சுரேஷ் பார்சாதிட்ட போய் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் கேட்கணுன்னா நான் வேண்டாம், நான் சொல்ல போகிறேன், வாங்க உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறேன். இதை விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கைட் பண்ண மாட்டோமா? கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், எங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க முதலீடு பண்ணுறதுக்கு. திஸ் இஸ் சுரேஷ் பார்சாதி, சர்டிஃபைடு ஃபைனான்ஷியல் பிளானர், பார்ட்னர் myassetsconsolidation.com, AMFI registered mutual fund distributor, ARN 292640. Signing off. மேலும் ஒரு சுயாம வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.